10க்கு 10 வீடு ஆஸ்பெஸ்டாஸ் கூரை என வாழ்ந்தாலும் தனது சாதனை மூலம் தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்துள்ளார் கேரம் நாயகி காசிமா. வெற்றிக்கு வறுமை தடையல்ல என நிரூபித்துள்ள காசிமாவின் வெற்றி பயணம் இதோ. 100 சதுர அடி மட்டுமே இருக்கக்கூடிய ஆஸ்பெஸ்டாஸ் அட்டை பொருத்திய ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்து அந்த வீட்டையே மாளிகையாக மாற்றி இருக்கிறார் கேரம் விளையாட்டில் உலக சாம்பியனான வடசென்னை நாயகி காசிமா. இந்த 10க்கு 10 வாடகை வீட்டில்தான் பதக்கங்களும் கோப்பைகளும் குவிந்து கிடக்கின்றன. வெற்றிக்கு வறுமை ஒரு தடையே இல்லை என நிரூபித்துள்ளார் இந்த கேரம் நாயகி. வடசென்னைக்காரர்களின் ரத்தத்தில் ஊறிப்போன கேரமுக்கு புது வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் மெகபூப் பாட்ஷா மட்டும் விதிவிலக்கா என்ன? கேரம் மீது தீராத காதல் கொண்ட பாட்ஷா 90களிலேயே உலக சாம்பியன் பட்டம் வென்ற மரிய இருதயத்தை போல் தனது மகனை எப்படியாவது பெரிய கேரம் வீரராக்க நினைத்தார். கொரோனா கொடுந்துயரம் அதற்கு பிரேக் போட்ட நிலையில் நான் இருக்கிறேன் என வந்து நின்றார் மகள் காசிமா. வறுமைக்கும் பள்ளி படிப்புக்கும் இடையே 7 வயதில் தொடங்கிய காசிமாவின் பயணம் இன்று உலக சாம்பியனாக முத்தாய்ப்பு பெற்றுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் நடந்த உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்ற காசிமா தனிநபர், இரட்டையர் பிரிவு மற்றும் குழு என ஒரே நேரத்தில் 3 தங்கப் பதக்கங்களை வென்று அசத்தினார். இந்த நிலையில்தான் கேரமும் கொண்டாடப்படுமா என நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி தொகுப்பை ஒளிபரப்பியது. இந்த நிலையில் காசிமா உள்ளிட்ட கேரம் வீரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஊக்கத்தொகை வழங்கியுள்ளது. துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் காசிமாவுக்கு 1 கோடி ரூபாயும், இரட்டையர் பிரிவு மற்றும் குழு போட்டியில் தலா 1 தங்கப் பதக்கம் வென்ற வி மித்ராவுக்கு 50 லட்சம் ரூபாயும், குழு போட்டியில் 1 தங்கம் மற்றும் இரட்டையர் பிரிவில் 1 வெள்ளி பதக்கம் வென்ற கே நாகஜோதிக்கு 50 லட்சம் ரூபாயும் வழங்கினார். இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு பணத்தை பார்த்ததில்ல. எப்பவுமே வாடகை வீட்டில் தான் இருந்திருக்கும். இன்னைக்கு வரைக்கும் இது வரைக்கும் கொடுத்தது இல்லை சார் கேரமுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாருமே இன்னும் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க கேரம். இன்னும் ஃபைட்டு இன்னும் நிறைய ஆகும்ட்டு நான் நம்புறேன் சார். ஒரு ஊருக்கு போகும்போதும் அப்பா கடன் வாங்கி தான் சார் எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா அப்பா ஆட்டோ டிரைவர் தான், வேறு எதுவுமே இல்லை. நான் இப்போதான் 2 வருஷமா இந்தியன் ஹெல்த் ஸ்காலர்ஷிப் இருக்கிறதால அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் எங்கள் வீடும் வாடகை வீடு தான். ஸோ நாங்கள் இருக்கிற கிளப்பும் வாடகை தான் கட்டணும். ஸோ அதெல்லாம் சொல்லும் போது ஒரு ஊருக்கு போகும்போது 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் அப்படி வாங்கிட்டு போவோம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஃபினான்ஷியலாக தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் ஒரு ஊருக்கு போகும்போதும். மகள் சிறப்பாக விளையாட வேண்டும் என்பதற்காக போட்டிக்கு செல்லும் போது கடன் வாங்கி ஏசி பெட்டியில் டிக்கெட் புக் செய்ததாக கூறினார் காசிமாவின் தந்தை. அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஃப்ரீயாக நம்ம இட்டுன்னு போனால் அவங்க எல்லாத்துக்கும் அந்த மைண்ட் செட் நல்லா இருக்கும். அது மாதிரிலாம் நான் இட்டுன்னு போயிருக்கிறேன். அப்போல்லாம் நான் செய்வேன், காசு அதாவது ஃபைனான்ஸ் தான் இருக்குது. இப்போ எங்கன்னா கேட்டால் ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபா தருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது வெளியேருந்து வாங்குவோம், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து கொடுப்பாங்க. அது நான் மேனேஜ் பண்ணி போயிருந்தேன். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குமரகுருவுடன் சடையாண்டி.